ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வெரியாஸ்டி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீட்டுக்கு வந்து தேங்காய் திருவுறதுக்காக மீஷோவில் வந்து சின்னதாக ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன். அது இன்றைக்கி தான் எனக்கு ரிசீவ் பண்ணாங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 300. ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் பிரித்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப சேஃப்டியாக வந்து மேலே பவுச்செல்லாம் போட்டு ஃபுல்லாக சேவ் பண்ணி தான் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனால் அதை எப்படி அதை வந்து ஒன்று சேர்த்து ரெடி பண்ணுறதுன்னு தான் தெரியல. கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. வாங்க இப்போ அதெல்லாம் செட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 4 டைப்பாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடியில் வந்து க்ரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்காக இந்த பிளாக் கலர் பாட்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது உள்ளே அந்த பின்னை விட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது கொஞ்ச நேரம் வந்து இது புரியவே இல்லை, இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியவே இல்லை. அதுக்கப்புறம் எப்படியோ போட்டுக்கிட்டு ஒரு வழியாக ஃபிட் பண்ணி முடித்தாச்சு. ஃபஸ்ட்டு அந்த பாட்டம் போடுறது தான் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா உள்ளே விட்டு வெளியில் ஸ்க்ரூ சின்னதாக தான் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்லா அழுத்தமாக இருக்குது. ஸோ அதனால் பரவாயில்ல. கொஞ்ச நேரம் வரைக்கும் சுத்தமாக புரியவே இல்லை எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஏதோ யோசித்து அந்த ப்ரொஃபைல் பிக் கொடுத்துருப்பாங்கள்ல, அதில் அதை கொஞ்சம் பார்த்து யோசித்து சரி இப்படி போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஓரளவு ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது சரி அதை இதெல்லாம் ஸ்க்ரூலாம் பண்ணி வச்சு உடனே தேங்காய்லாம் திருவிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இதில் தேங்காய் திருவணும்னா 2 பேர் வேணும் போல். ஒருத்தராக இருந்து இதில் சுத்தமாக தேங்காய் திருகவே முடியல. ஆமாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லப்பர் மாதிரி இருக்குல்ல, அது கொஞ்சம் ஸ்டிப்பாக இருந்தால் வச்சு திருவிடலாம். நான் இது எப்படி பார்த்துருக்கேன்னா, கிரைண்டர்லாம் இருக்குங்கள்ல அதில் ஃபிட் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கேன். அதில் இருக்கும் நம்ம கீழே பிளேட் மாதிரி வச்சுட்டு அந்த தேங்காய் மூடி வந்து கிரைண்டர் ஓடும்போது அதில் ஃபிட் பண்ணோம் அப்படின்னா கடகடன்னு ஃபுல்லாக ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் ஃபுல்லாக திருவிடும் தேங்காய் எல்லாம். அது ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் இதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த லப்பர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து பிடிச்சிக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. அதை பிடிச்சிட்டு நம்ம அதை இது பண்ணி திருவினோம்னா ஈஸியாக வந்துடுது. எப்படியோ ஒரு வழியாக ஃபிட் பண்ணியும் முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஃபிட் பண்ணி முடித்து பாப்பா தான் சேர்த்து திருவண்ணன்னு சொல்லிட்டு தூங்கிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து நாங்கள் தேங்காயை உடைச்சி திருவியாச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த மிஷின். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.